நேயர்களே, உலகத்தை அதிசய வைக்கும் நேபாளில் மழை இல்லாமல், சரிவுகள் இல்லாமல், அதே போன்று பூகம்பங்கள் ஏற்பட்டதா? அதுவும் இல்லை என்று செய்தி வருகிறது. திடீரென கடலில் வருகிற சுனாமியை போன்று ஆற்றில் வெள்ளம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள். இந்த பலிக்கான காரணம் என்ன? அதுல ரொம்ப முக்கியமாக 57 பேர் 3 டூரிஸ்ட் வாகனங்களில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார்கள். அதாவது நேபாளம் என்பது ஒரு ஹிந்து தேசம். அங்கே ஹிந்து பக்தர்கள் தங்கள் கடவுளை பூசை செய்வதற்கு செல்வார்கள். இப்ப பக்தர்களை அழைத்து கொண்டு கும்பகோணத்திலிருந்து ஒரு டிராவல் ஏஜென்சி முறைமைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த டூரிஸ்ட்ல திருச்சியிலிருந்து, சென்னையிலிருந்து, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், அதே மாதிரி கும்பகோணம், தஞ்சாவூர், ஹொசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, அதே போன்று தருமபுரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து தான் 3 வேன்களில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் இவ்வளவு பேர் சென்று ஒரு ஆற்றோரமாக வந்திருக்கிற போது திடீரென வெள்ளம் வந்திருக்கிறது. அந்த வெள்ளத்துல முன்னால் சென்ற கார் தப்பியது. பின்னாலே வந்த 2 காரில் இருப்பவர்களும் இவர்கள் கண் முன்னே ஆற்று வெள்ளத்தில் அடித்து பரிதாபமாக உயிரிழந்தது. இந்தியர்கள் அதிகமாக, நூற்றுக்கணக்கில், தமிழ்நாட்டிலிருந்து சொன்ன இந்த 3ஐ தவிர நூற்றுக்கணக்கான இந்தியர்கள், அமெரிக்கர்கள், பிரித்தானியர்கள், ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் சென்டருங்கிறாங்க, அவ்வளவு பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அதுல இந்த டூர் போன இடம் என்னன்னா, ரசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு சென்டர். மக்கள் அனைவரும் கூடக்கூடிய திபெத்து எல்லை ஓரமாக இருக்கும் மாவட்டம் தான் இந்த ரசுவா. இதுல ஒரு அழகான பிளசண்டா இருக்கும். இந்த இடத்திற்கு எல்லாரும் வருவாங்க. இதுல இருக்கக்கூடிய கோசி ஆற்றில் திடீரென வெள்ளம் வந்தது. உள்நாட்டு நேரம் காலை 8:40 9 மணிக்குள் இந்த அபாயகரமான வெள்ளத்தில் அதிகம் பேர் இழுத்து செல்லப்பட்டது மட்டுமல்ல, இதனுடைய தாக்கம் திரிசூல் என்கிற மற்றொரு ஆறிலும் ஏற்பட்டு, ஆக மொத்தத்தில் ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள். முதல்ல வந்த செய்தி என்னன்னா, அங்க 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்திகள் வந்தது. இப்ப நமக்கு கிடைச்ச தகுதி 5.4 என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய ரெடார் சூப்பர் கம்ப்யூட்டர் இதை ஆய்வு செய்த உடனே சொல்லியிருக்கிறது, அங்கே பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்படவே இல்லை. என்னடா இது, நிலநடுக்கம் ஏற்படவில்லை. 4-5 நாட்களாக உள்ளூர் மக்கள் சொல்லுகிறார்கள், நல்ல வறண்ட வானிலை, வறண்ட வானிலையில் மழை பெய்யவில்லை. அப்ப எப்படி திடீர்னு தண்ணி வந்துச்சு? உங்களுக்கு புரியுது இல்ல? ஒன்று, ஆற்றில் வெள்ளம் வந்திருக்க வேண்டும், அதற்கு மழை பயங்கரமாக பெய்ய வேண்டும், நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு பாறைகள் எல்லாம் உருண்டு மலைகளிலிருந்து தண்ணீர் கொட்டென்று கொட்டி அது நிரம்பி வழிந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. மக்கள் சொல்கிறார்கள் மழையே பெய்யவில்லை. சரி, அப்படி என்றால் சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லுகிறது, அங்கே நீங்கள், அமெரிக்காவினுடைய சூப்பர் கம்ப்யூட்டர் சொல்லுகிறது, அங்கே எந்த நிலநடுக்கத்திற்கான வழியும் இல்லை, ஏற்பட இல்லை என்று உடனடியாக அவர்கள் புவியியல் திணைக்களம் சர்வதேச அளவிலே ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்களும் சொல்லிவிட்டார்கள். முதற்கட்டமாக நேபாளுடைய பார்லிமெண்ட் நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக தண்ணீர் கொப்பளித்துதான் இது நடந்ததாக முதற்கட்ட அறிக்கை. ஆனால் அதற்கு பிறகு சயின்டிபிக் ஹப்பு, விஞ்ஞானத்தின் குழுமங்கள், அதை சார்ந்த விஞ்ஞானிகளுடைய ஆய்வின் மூலம் அப்படி நடக்கவே இல்லை என்ற தகவல் நமக்கு கிடைத்து விட்டது. இந்த ரசுலா ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் என்பதால்
உலகின் பல நாடுகளிலிருந்து அமெரிக்கர்கள், இந்தியர்கள், பிரித்தானியர்கள், கனடா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்துதான். அமெரிக்கர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். இந்தியர்கள், இந்து மத பூசைக்கு சென்றவர்கள், சுற்றுலா சென்றவர்கள். ரசுலா மாவட்டத்தில் திபெத் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கில்தான் அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கோசி கண்ட கார்கள் இது நேபாளத்தை தாண்டி இந்தியாவிற்குள்ளும் ஓடுகிறது. இதனுடைய தொடர்பு எப்படின்னா, நேபாளத்தை தாண்டி இந்தியாவிற்குள்ளும் இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உத்தரப்பிரதேசம் மாநிலங்களையும் பீகாரிலும் கூட பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே 3 மணி நேரத்தில் இன்று காலையிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடுவதாக உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை நேஷனல் ஸ்குவாட் அங்கே சென்றிருக்கிறது. முதல்வர் ஆதித்யநாத் அங்கே குஷிநகர் மற்றும் ஆதித்யநாத் மகாராஜா கஞ்சி போன்ற பகுதிகளில் மக்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஃபைனலா இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டது என்று நமக்கு 4 வித தகவல்கள் சொல்கின்றது. முதலாவது தகவல்கள் பனிப்பாறை உடைவு மற்றும் சரிவு. அதென்ன பனிப்பாறை உடைவு? திபெத் நேபாள் எல்லையில், அதாவது திபெத் நேபாள் எல்லையில் தானே இந்த நான் சொன்ன இந்த ஆறு எரிஞ்சது. இதுல லெண்டே கோலா நதியின் மேல் பகுதியில் இமயமலையிலிருந்து பனி உருகி அந்த பனிப்பாறைகள், பனி மற்றும் பாறைகள் நதியில் கடுமையான அழுத்தத்தோடு விடும். மலையிலிருந்து பனிப்பாறைகள் உருண்டு வருகிறது என்றால் அதனுடைய டன்னேஜஸ் அளவு என்ன? அப்படி உளுந்து ஓடும் போது பனிப்பாறைக்கு சரிவுக்கு அருகில் திபெத் பகுதியில் ஒரு மிதமான நில நடுக்கம் ஏற்பட்டதாகவும் கூட இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம். அப்ப அமெரிக்கா சொன்னது நிலநடுக்கமே ஏற்படவில்லை என்று அறிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் ஆற்றில் நீர்த்தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த நீர்த்தடை? இந்த மாதிரியான பெருக்கு பாறைகளும் ஆட்டு நீரை தடுத்த நிலையில் ஆற்றிலிருந்து நீர் தடைகள் ஏற்பட்டதாலும் ராட்சச வெள்ள அலை கீழ் நோக்கி பாய்ந்து இதனால் பூமியில் நடந்து சென்றவர்கள் பலர் அடித்து இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம். அடுத்து காலநிலை மாற்றம். உலகத்தில் இப்பொழுது எமிஷன்ஸ், கார்பன் உமிழ்வு தன்மையினாலும் இது நடந்திருக்கலாம். ஆனா இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்தை பார்த்தால் லண்டனுடைய ரீடிங்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் ஸ்டீஃபனுடைய கருத்து என்னவென்றால், நேபாளம், திபெத் போன்ற உயரமான மலைகள் கனெக்டிவ் ஒரு செயின் லிங்க், ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை. இது பேரிடர் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக ஒரு பகுதியில் ஏற்பட்டதின் தாக்கம் ஏற்பட்டது என்றும் பனிச்சரிவுதான் வெள்ளப்பெருக்கை தூண்டி இருக்கலாம் என்றும், பெரும் பொதுவையான பனிப்பாறைகள் ஏற்கனவே ஆற்றில் இருந்த நீரோடு கலந்ததால், ஏற்கனவே ஆத்துல நீர் இருக்கு, கோடிக்கணக்கான டன்னேஜ் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் படார் என்று உழுகின்ற போது ஆறுவின் ஏற்கனவே இருந்த ஆற்று நீர் வெளியே சிதறடித்து வெள்ளமாக மாறி அந்த வெள்ளத்தில் பலர் மூடியிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் பேர் என்றும் அவருடைய கருத்து. இதனால ஆற்றினுடைய நீர்மட்டம் என்னாகும்? திடீரென பயங்கரமாக உயர்ந்துவிடும். ஆற்றினுடைய நீர்மட்டம் திடீரென கடுமையாக உயர்ந்ததால் அந்த பனிச்சரிவு ஆற்றின் குறுகலான பகுதிகளை தற்காலிகமாக அடைந்து இதன் மூலமாக இயற்கையான ஒரு அணை உருவாகி தடுப்பு உருவாகியதால் அதிலிருந்து வெளியேறிய நீர்
வெள்ளப்பெருக்கெடுத்ததாகவும் கீழ்ப்பகுதியில் திடீரென இந்த வெள்ளப்பெருக்கு உருவாகி இருக்கிறது என்றும் ஒரு கருத்து. ஆனா நிலநடுக்கம் ஏற்பட்டது, இதன் விளைவாக நிலச்சரிவு ஏற்பட்டது, திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக நாட்டினுடைய பார்லிமெண்ட் போர்டு தெரிவித்த கருத்தை அமெரிக்காவுடைய புவியியல் திணைக்களம் முழுமையாக மறுத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய புவியியல் திணைக்களத்தின் அறிக்கை நிலநடுக்கமே சூப்பர் கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டாங்க. இல்ல, அப்ப பனிப்பாறைகள், வேற ஒன்று, மழை பெய்யவில்லை, நிலநடுக்கம் ஏற்படவில்லை. அப்ப எப்படி இந்த நேபாளத்தில் இவ்வளவு பேர் செத்தார்கள், இவ்வளவு பேர் மரணித்தார்கள், இவ்வளவு பேர் பலியானார்கள் என்றால் இயற்கை அள்ளி வழங்கியது. இயற்கையினால், அதாவது இமாச்சல் பனிமலையில், இமயமலையில் உருவாக்கிய பனிப்பாறை பெரிய அளவில் விழுந்ததனால் ஆற்றின் நீர்கள் வெளியே தூக்கி வீசி, ஆத்துல எவ்வளவு தண்ணி இருக்கும், அதுதான் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில மணி நேரம் இருந்தாலும் தேவையில்லை, சில நிமிடங்கள் இந்த அசாதாரண சூழ்நிலை, இதுதான் சாத்தியம் இருக்கு. 2004 தமிழகம் முதலாக சுனாமியை கண்டது. பல ஆண்டுகளாக ஜப்பான் சுனாமியை கண்டிருக்கிறது. 2011 புகோஷிமா அணு உலைகள் தாக்கப்பட்டது. அதே ஒரு நிலை இப்போது நேபாளில். மழையும் பெய்யவில்லை, ஆற்றில் வெள்ளமும் வரவில்லை, ஆற்றில் மலையிலிருந்து பாறாங்கல்களும் உருண்டு போகவில்லை, நிலச்சரிவும் ஏற்படவில்லை, நிலநடுக்கமும் ஏற்படவில்லை. ஆனால் சும்மா இருந்த வறண்ட ஒரு ஆற்று பகுதி 4 நாளா மழை பெய்யல, திடீரென தண்ணீர் ஏதோ பெரிய சாத்தானின் செயல்களை போன்று, அதாவது அது என்ன சொல்வது, பூதம் கிளம்பியதை போன்று நடந்தவர்கள், சென்றவர்கள், அருகில் இருந்தவர்களை எல்லாம் ஆயிரக்கணக்கில் பலி வாங்கி இருக்கிறது. உலகத்திற்கு பல புதிய செய்திதான். கடலில் வருகிற சுனாமி அல்ல இது, ஆற்றில் வந்த பனிப்பாறைகளின் உடைவால் ஏற்பட்ட அழுத்தத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் உலகம் இந்த பேரழிவை சந்தித்திருக்கிறது என்பதே இந்த செய்தியின் வாயிலாக நாம் கண்டு கொள்ளுகிறோம். அடுத்த செய்தியில் உங்களை சந்திப்போம். நன்றி.